லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, நீ ஒரு உண்மை கேட்டல. இரு, நான் சொல்றேன். இந்த ராதிகா ரஜினி பார்த்திபன் போட்டோவை இங்க மாட்டினான். அப்புறம் ரஜினி பார்த்திபன் ஃபைட். அத அரவிந்த் நான் கண்டுபிடிச்சேன். அரவிந்த் ஆனா அம்மா ஆயிட்டேன்னு போய் சொல்லிட்டான். அழாதீங்க பாஸ், அழாதீங்க. பேட் கேர்ள். அரவிந்த், ஏதோ பார்த்திபன் மேல இருந்த கோவத்துல அவ தெரியாம செஞ்சுட்டா. அதான் உன்கிட்ட சாரி கேட்டால. இனிமே அப்படி சொல்லாத. சரி, வேற ஏதாவது உண்மை சொல்லணுமா? அரவிந்த், நோ, பாட்டில் சுத்தணும். பாட்டில் சுத்தி யாருகிட்ட நிக்குதோ அவங்க தான் உண்மையை சொல்லணும். சுத்தி விடு ராதிகா, சுத்து ராதிகா, நல்ல ஸ்பீடா சுத்தி விடு. அப்படிதான். நான் தான் பார்த்திபா மாப்பிள்ள. சொல்லு சொல்லு சொல்லு. பார்த்திபா, நீதான் இப்போ சொல்லு சொல்லு. ராதிகா, நீ கேளு. ஓகே ஓகேண்ணா. தானா வந்து தலையை கொடுக்கறல. இரு உனக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். கேளுமா. இரு, யோசிக்க வேண்டாமா? எவ்வளவு நேரம் ராதிகா? கேளு கேளு. அடுத்த ஜூஸ் இறங்கிட்டு போல இருக்கு. நீ கேளு, நான் சொல்றேன். ரஜினி அக்காவ உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். உனக்கும் அரவிந்த் மாதிரி வேற லவ் இருந்திருக்கா? என்ன ராதிகா? ஐயோ, காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிருக்க. மாட்டினியா? அக்கா, நீ எதுக்குக்கா இப்படி பாக்குற? உன்கிட்ட சொன்னதே இல்லையா? இல்லையே. அவன் மறைக்கணும்ல நினைச்சிருக்க மாட்டான். இப்போ ரஜினி மட்டும்தான் அவன் மனசுல இருக்கான். அவன் பழசெல்லாம் மறந்தே போயிருப்பான். மறக்கல மறக்கல. லவ் பண்ண, மறக்கவே இல்லை, மறக்கவும் மாட்டேன். தப்பு. நெவர். ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா? நான் வேற காலேஜ், அவளோட காலேஜ். முத தடவை ஒரு காம்படிஷனுக்காக அவ எங்க காலேஜுக்கு வந்திருந்தா. தான் யாருன்னே தெரியாத நிலைமையில இருக்கான். இப்ப கூட அவளை முதல்ல மீட் பண்ணது கூட மறக்காம சொல்றான். ஆமா, அவ அப்படி இருப்பா. ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாரி கட்டியிருந்தா. பா, அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. ஹலோ, போதும் போதும், பாட்டு நிறுத்துறியா? முதல்ல அந்த கதையை சொல்லு. ஆமா, சொல்றேன். எங்க காலேஜுக்கு வந்தாளா, அப்புறம் தினமும் நான் அவளை பார்க்க அவங்க காலேஜுக்கு போவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்ல. என்ன ரஜினி இது? அந்த காலேஜ்ல மத்த பொண்ணுங்கெல்லாம் ஸ்டார்ஸ், அவ மட்டும்தான் மூன். அழகு, ஒரு முழு நிலா அப்படியே தரையில இறங்கி நடந்து வர மாதிரியே இருக்கும்.
பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னு. பார்க்கணுமா? பாக்குறீங்களா? பாக்குறியா? காட்டே பாப்போம். நாங்க இப்ப எப்படி பார்த்திபா பார்க்க முடியும்? அவ இப்ப எங்க இருக்காளோ? போட்டோவே வச்சிருக்கேன். அவ போட்டோவை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். இங்கயா? இப்ப வா. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுவரை யாரும் வரேன். அமைதி. பாத்து. பார்த்திபன் வந்துட்டா. அங்க பாருங்க. பார்த்திபா போட்டோ எடுத்து மாப்பிள்ள இந்த போட்டோவை எல்லாருக்கும் காட்ட போறாரு. பார்த்திபா குடு பாப்போம். கொடுக்கலாம் மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் காட்டுவேன். காட்டு பார்த்திபா. ரஜினி கிட்ட தான் கொடுப்பேன். இந்தா பாருங்கல்ல, கியூட்டா இருப்பா. அவ்வளோ கியூட்டா இருப்பா. ரஜினி, ரஜினி போட்டோவை எங்களுக்கு காட்டு. போட்டோவை காட்டு. போட்டோவை காட்டு ரஜினி. கண்ணாடி. வாங்க வாங்க பாருங்க. குமாரா ரொம்ப அழகா இருக்கடா. காலேஜ்ல படிக்கும்போது ரஜினியை தான் லவ் பண்ணியா? ஆமா ஆமா. எல்லாம் ஏமாந்துட்டீங்க தானே? சும்மா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான். இது உண்மை இல்ல. நோ 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 நோ, இதுதான் உண்மை. அனிதாவை காலேஜ்ல கூட்டிட்டு வரும் போதெல்லாம் நான் ரஜினியை பார்த்திருக்கேன். அக்காவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு எப்படி லவ் பண்ண? நோ, நான் ஒன்றும் அக்காவோட ஃப்ரெண்டை லவ் பண்ணல. நான் லவ் பண்ண பொண்ணு எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஐ டோன்ட் கேர். தட்ஸ் நாட் மை ஃபால்ட். நான் ரஜினியை தான் லவ் பண்ணேன். நம்புறியா ரஜினி? இப்ப பாட்டில சுத்தி விட்டா ஒண்ணும் மாமா கிட்ட வரும், இல்ல என்கிட்ட வரும். அது என் பக்கம் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லணும்? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல எந்திரிச்சு வாங்க போலாம். அக்கா அது எப்படி? ரெண்டு பேர் இருக்காங்கல்ல. ராதிகா நீ பாட்டில் சுத்தி விடு. பாட்டில சுத்தி விடு. சுத்தலனாலும் பரவாயில்ல. சுத்து. சுத்தமா ராதிகா. சுத்தி விடு ராதிகா. சுத்து. ராதிகா சுத்து. அப்படிதான் சுத்தி சுத்தி விட்டியா? நான் சொல்லுவேன். பாட்டில் என் பக்கத்தான் வந்துச்சு. நான் தான் சொல்லுவேன். மாமா கிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறது? நான் கேக்குறேன் இரு.
மாமா, நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாம ஏதாவது உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்களா? என்ன அப்படி உண்மையை மறைச்சு? ஆமா வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி இருக்கால, சகரி இருக்கால, சிவசகரி. ஏங்க வேண்டாம் சொன்னா கேளுங்க, வந்துருங்க. சும்மா இரு, நான் உண்மையை சொல்லணும். சிவசங்கரி என்ன பண்ண தெரியுமா? தினமும் கடையில வர்ற லாபத்துல பாதி பணத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு மீதி பணத்தை தான் ரஜினிக்கு கொடுப்பா. எப்படி? தப்புதானே ரஞ்சிதா? ஏங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல 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 இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க குடிச்சிட்டு தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க. நான் எங்க உளறேன்? உண்மையை தான் சொல்றேன். மாமா, அப்படி எடுத்துக்கிட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல. அதுவும் நல்ல விஷயம்தான். அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு அக்காக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது அவளோட கடை தானே. சங்கரி கேட்டியா? கேளு. அதான் ரஜினி. ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறியா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாரும் விளையாடி முடிச்சாச்சு இல்ல? ஏங்க வாங்க போலாம். எல்லாரும் பேசிட்டாங்க. நான் உண்மையை சொல்லவே இல்லையே. பா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். கேமே ஓவர். நீங்க எந்திரிச்சு போங்க. முடியாதுமா. இந்த கேம்ல நானும் தானே இருக்கேன் மாப்பிள. அப்ப நான் உண்மையை சொல்லித்தான் அவன். என்னங்க நீங்க? எந்திரிச்சு போங்கன்னு சொல்றேன்லப்பா. ஐயோ இல்ல இல்லம்மா, நான் இப்ப என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்லியே தீருவேன். அப்பாடா, இவ்ளோ நேரம் நடந்ததுல இதுதான் நல்ல விஷயம். சொல்லுங்க, உங்க வாயாலேயே சொல்லுங்க. ரஜினியும் அக்காவும் வேதனைப்படுவாங்க. ஆனா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். அப்பா சொன்னா கேட்க மாட்டீங்க. ராதிகா விடு. அவர் சொல்லி முடிச்சாதா அவர் வந்து படுத்து தூங்குவாரு. ரஞ்சிதவே சொல்லிட்டா பாத்தியா? ரஞ்சிதா சூப்பர் ரஞ்சிதா. பா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். பார்த்திபா என்ன கொலை பண்ண, பார்த்திபனை நான் தான் கொலை பண்ண ஆளு வச்சேன். அவனை தூக்குறதுக்கு நான் தான் ஆள் செட் பண்ணேன். நான் தூக்க சொன்னேன். அதுமா உன்னை அடிச்சது நான் தான். உண்மைய சொல்லிட்டேன். மாப்பிள தூக்கியா? அட போயா. ஐயோ ஐயோ, உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். ரஞ்சிதா, என் மனசே இப்பதான் திருப்தியா இருக்கு. ரஞ்சிதா, நான் போய் தூங்குறேன். I love you. Bye. Good night. அம்மா இல்ல ரஜினி, ஒண்ணு இல்ல. நீ போய் தூங்கு. நீ பார்த்திபனை கூட்டிட்டு நீ போமா. பாத்துக்கலாம்.
உனக்கு நான் இருக்கேன் பார்த்திபா, நான் இருக்கேன். விடாம போ. சங்கரி நீ மாப்பிள்ளை போ. உங்களுக்கும் நான் இருக்கேன். ஓகே வணக்கம் சங்கரி, போலாமா? ஓகே போலாம். ஏய் ரஜினி 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 என் செல்ல ரஜினி, நீ என் செல்ல ரஜினி. ஏய் ஏய் எங்க போற? என்ன கூப்பிடவே இல்ல. ஏய் வெயிட் ராதிகா, வெயிட் வெயிட், சொன்னா கேளு. அமைதியா இருக்கணும், கத்த கூடாது. உட்காரு. உட்காருன்னா உட்காரு. பேசாம அமைதியா படுத்து தூங்கு. நான் பேசுவேன் என் டார்லிங், நீ என்னோட ஏஞ்சல். இங்க பாரு, சொன்னா கேட்கணும். பேசாம படுத்து தூங்கு போ. ஓகே ரஜினி சொன்னா ஆல்வேஸ் ஓகே. குட் நைட். ராதிகா சொன்னா கேளு. என்ன? நான் எத்தனையோ கண்ட்ரிக்கெல்லாம் போயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கா குடிச்சதே இல்ல. அப்படியே தூக்கி சொருவுதுமா, குடிச்சதே இல்ல. இப்ப குடிச்சிட்டீங்கல்ல, வந்து தூங்குங்க. எனக்கு தலை வலிக்குது. என் செல்லத்துக்கு தலை வலிக்குதா? எங்க 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 காட்டு எங்க? ஊரே அவளை பார்த்தா, அவ என்ன மட்டும் பார்த்தா, யார் சொன்னாலும் நம்ப மாட்டா. சொன்னா கேளு. நம்பர் கேட்டா. சரி சரி, நீ பாரு, உட்காரு. குட் பாய் தானே, உட்காரு. அமைதியா உட்காரு. உட்காரு. ஓகே எனக்கு ஓகே. ஆனா நான் பாடி ஆகணும், நீ கேட்கணும். கேக்குறியா? கேளு. நீ கேட்கணும், நான் பாடணும். சரி கேக்குறேன். ஏற்கனவே தலை வலிக்குது. நான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லட்டுமா? நீயும் அந்த ஜூஸை குடிச்சா அப்படியே பறகுற மாதிரி இருக்கும். ஆமா, அது யார் வாங்கிட்டு வந்தாங்க? எங்க கிடைக்கும்? நம்ம வீட்டுக்கு போகும்போது நிறைய வாங்கிட்டு போலாம். என்ன சொல்லும்? ரொம்ப தலை வலிக்குதா? இரு இரு, நான் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறேன். அது நீ குடி, அப்புறம் நீயும் எல்லா உண்மையும் சொல்லுவ. ரெடி? மைக் டெஸ்டிங். 1 2 3. இப்போது நீங்கள் கேட்க போகும் பாடல் ரஜினிக்காக ஒலிக்கும். ரஜினி, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். உன்னை எவ்வளோ லவ் பண்றது தெரியுமா? தெரியும் தெரியும். நான் உனக்காக மட்டும்தான் பாடுவேன், வேற யாருமே கேட்க கூடாது. யாரும் கேட்க மாட்டாங்க. அங்க பாரு, டோர் லாக் பண்ணிருக்கேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்னாச்சு? பாட்டு பிடிக்கலையா உனக்கு? சோகமா இருக்கு. ஆமால அரவிந்த், செம்ம காமெடியில. உங்க அப்பன் அந்த டால், அந்த டால்டா தலையன். அரவிந்த் மரியாதை, வாய மூடுங்க. ஐயோ சாரி 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 சாரி. மரியாதை மாமாவுக்கு மரியாதை. அந்த டால்டா தலையரு எப்படி மாட்டிக்கிட்டாரு பாத்தியா? அப்புறம் உங்க மாமா
அவர் பொண்டாட்டிய மாட்டி விட்டாரு. அப்போ ஜாலியா பாடவா? கஞ்சா பூ கண்ணால செப்பு செல ஒன்னால இடுப்பு வெட்டி இறங்குதடி நீ சிரிச்சா தன்னால. கஞ்சா பூ கண்ணால செப்பு செல ஒன்னால இடுப்பு வெட்டி இறங்குதடி நீ சிரிச்சா. பார்த்திபா நீங்க மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா போட்டோ விஷயத்த சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டு அவங்கள பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? சொல்லாத அப்படி சொல்லாத. அத நான் சொல்லல, ஏன் தப்பு இல்லம்மா. அந்த ட்ரிங்க் அத வாங்கிட்டு வந்தான் பாரு, அவன் தப்புதான். ஆமா, அத வாங்கிட்டு வந்தாங்களா இல்ல வீட்ல ரெடி பண்ணதா? ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல இருக்குமா? இங்க பாரு, போதும். இரு ஒண்ணும் இன்னொரு பாட்டு மறந்துட்டேனே. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, என் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன்? கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே, பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தொகை வருடுதே. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே. இருக்கும், நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன். அரவிந்த் நில்லுங்க. இல்லம்மா, நீ அதை குடிச்சாதான் உன் தலைவலி போவோம். எனக்கு ஒரு மண்ணும் வலிக்கல. நீங்க முதல்ல படுத்து தூங்குங்க. உன்னையும் மாட்டி விட்டாங்களா? நான் பார்க்கவே இல்ல. ரஜினி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பார்த்திபன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களும் மாட்டிக்கல. ஆனா உங்க அப்ப தூங்குங்கன்னு சொல்றேன்ல. அரவிந்த், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பாடினதெல்லாம் போதும் போதும் போதும். வந்து தூங்கு தூங்கு, போதும். பாட்டு டான்ஸ் எல்லாம் போதும், படு. ஏய், பார்த்திபா. ரஜினி, எனக்கு டெய்லி இந்த ஜூஸ் வாங்கி தரியா? நாம டெய்லி டான்ஸ் ஆடலாம். எனக்கு பறக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த ஜூஸ் யார் வாங்கி கொடுத்தா? சூப்பரா இருக்கு. ஃபினிஷ். ரைட், நான் தூங்க போறேன். பார்த்திபா பாத்து. ஐயோ, என்ன பண்ற பார்த்திபா? அப்படியே படு. வா, திரும்ப. தூங்குறேன். மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, அமைதியா படு. சாரல் அடிக்காதா பெண்ணே. அமைதியா தூங்குங்கறல, தூங்கு. அது தீயவராவது மண்ணை வளர்ப்பினிலே. உங்களுக்கு விரிச்ச வலையில சாமத்தியமா என்ன மாட்டி விட்டுட்டீங்கல்ல. ச்சே, விட மாட்டேன் விட மாட்டேன். உங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டேன்.
செய்வேன் ரஜினி. அக்கா, நீங்க எந்த அளவுக்கு வருத்தமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுதுக்கா. உனக்கு எல்லாம் புரியும்னு எனக்கும் தெரியும். உன்னை யாரும் இங்க கூப்பிடல, பேசாம போ. என் மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தையோ நீங்க என்ன திட்டுறதையோ நான் என்னைக்குமே தப்பா நினைச்சதில்ல. அது எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டியதுதான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய தட்டி பறிக்கிறோன்னு தெரிஞ்சு நான் இதை செய்யலக்கா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தது தப்புதான். ரஜினியால தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா ரஜினிக்காக தான் இந்த வீட்ல இருந்தேன். ஏன்னா அப்பா அழுதுட்டு நிக்கும் போது ஆதரவா யாருமே இல்ல. இன்னைக்கு அவ சிரிச்சு சந்தோஷமா இருக்கானா அதுக்கு நீங்களும் தான் காரணம். 1000 தான் இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு, நான் பெத்த பொண்ணு. எனக்கு என்ன வருத்தம்னா அவ அழும்போது நீங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அவ சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கீங்க. அதாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும் போது நான் 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாய். அவங்களுக்கெல்லாம் வீடு இருக்கு, கூட பிறந்த சொந்தங்கள்லாம் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? என்ன நடுத்தெருவுல விட்டுட்டு போயிடுவீங்களான்னு அவர்கிட்ட சண்டை போட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவர் என்னை விட்டு போகும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் நானும் கலங்கி நின்னதுக்கும் நிக்கிறதுக்கும் ஒரே காரணம் அவர் மேல வச்ச அன்பும் நம்பிக்கையும் தான்க்கா. ஆனா அது எதுக்குமே அவர் தகுதியானவர் இல்ல. இத நான் முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்த்துட்டு அவர் இப்படிப்பட்டவர்னு உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லக்கா. அக்கா, நீங்க என்கிட்ட பேச வேண்டாம். ஆனா அவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னைக்குமே அவர் காப்பாத்த மாட்டாருங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்கக்கா. இங்க பாரு, ஏதோ இந்த ரஜினி விஷயத்துல வேற வழி இல்லாம உன்கிட்ட 2-3 வார்த்தை பேச வேண்டியதா போச்சு. அது அவளுக்காக மட்டும்தான். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கலாம் நினைக்காத. முக்கியமா எனக்கும் அவருக்கும் நடுவுல சண்டையோ சந்தோஷமோ அத நாங்களே பார்த்துப்போம். நீ வர தேவையில்லை. உனக்கு அந்த இடம் என்னைக்குமே கிடைக்காது. Dirana, 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 dirana.
இப்படி என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்களே. உங்களை போய் நம்ப நேராது. ஐயோ, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேனே தெரியலையே. எப்படி சமாளிக்க போறடா பார்த்திபா? இன்னைக்கு செத்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மாவன் உட்கார்ந்துருக்கியா? இரு. ஏங்க சாரிங்க மன்னிச்சிருங்க. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நைட் அடிச்சது இன்னும் இறங்கலையா உனக்கு? ஏங்க நேத்து சத்தியமா என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. யாரு நீ? நீ எதுவுமே பண்ணல. ஆஹா, நீ யாருன்னு முழுசா நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன செஞ்ச? என்னவா இருக்கும்? ஏங்க சும்மா ஏதாவது சொல்லி என்ன மிரட்டாதீங்க. ஓ, நான் உன்னை இப்ப சும்மா மிரட்டுறேனா? நீ என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லவா? நீ காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிருக்க. ஆனா அதை என்கிட்ட நீ மறைச்சிருக்க. ஏங்க நான் ஏதோ அரைக்குறையா மயக்கத்துல இருந்தேங்க. என்னது மயக்கமா? நீ போதையில தள்ளாடிட்டு இருந்த. ஐயோ, என்னென்னமோ நடந்திருக்கு. ஏங்க அது எப்படி நடந்ததுன்னே தெரியலங்க. எது நீ லவ் பண்ணதா? அது இல்லங்க, அந்த சரக்கு போதை நான் வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சுதான் குடிச்சேன். ஓ, அதுக்கே அவ்வளவு போதை? இருக்கட்டும். அதை நான் அப்புறம் தனியா டீல் பண்ணிக்கிறேன். முதல்ல நீ இந்த பிரச்சனைக்கு வா. காலேஜ் படிக்கும் போது நீ லவ் பண்ணியா இல்லையா?